உணவை தேர்ந்தெடுப்பதற்கும் புறக்கணிப்பதற்கும் காரணமா அதோட சுவை, அதோட தரம், அதோட ஆரோக்கியம், நம்மளோட ஆரோக்கியம் நமக்கு ஒத்துக்குமா வேண்டாமாங்கிறத தவிர வேறு காரணங்கள் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு அவங்களோட ஆன்மா, அவங்களோட இறை நம்பிக்கை, மத நம்பிக்கை சார்ந்து கண்ணோட்டம் எல்லா மதத்திலையும் இருக்குது. அதில் நம்ம சார்ந்து இருக்கிற இந்து மதத்தில் கூடுதலாக ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு பாருங்க. அது ஒன்று, அது நமக்கு பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்க. நம்ம புறக்கணிச்சா ஏன்டா புறக்கணிக்கிறோன்னு திட்டுவானுங்க. நம்ம யாராவது புறக்கணிச்ச நிகழ்ச்சி போயிட்டுனா இதுதான் உன் பெரியாரியை யோசிக்க கேட்பானுங்க. இது ரெண்டுமே நமக்கு எதிரானவன் தான் கேட்குறாங்க. அதனால அவனுங்க கருத்தை நம்ம பொருட்படுத்துறது இல்லை. அவங்க நம்மளை ஆதரிக்கிறாங்களா, எதிர்க்கிறாங்களா, நமக்கு அதில் ஒரு செல்வாக்கு கிடைக்குதா, செல்வாக்கு கிடைக்கலையா என்பதை பொறுத்து நம்ம கொள்கையாளராக இருக்கிறது இல்லை. பொங்கல் மட்டும் கொண்டாடுறதுனால சமுதாயத்தில் நம்ம அந்த தெருவில் நம்ம தனியாக இருக்குமோ, நம்ம தனியாக வச்சு பார்த்துருவாங்களோ எல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம பெரியார் பிறந்தநாளை விசேஷமாக கொண்டாடி பக்கத்து வீட்டுக்கு பலகாரம் கொடுக்கலாம். அதன் கொடுத்தது மூலமாக நம்ம கொள்கை உணர்வு அவங்களுக்கு பரிமாறும். அது நம்ம செய்யறது இல்லை. அம்பேத்கர் பிறந்த நாளை கொண்டாடலாம். அதை கொடுப்பதன் மூலமாக ஒரு அரசியல் உணர்வோடு அந்த நீங்க